சின்ன ஆட்டை பலி செலுத்தின உடனேயே என்ன ஆயிடுச்சு, ஃபார்ச்சூன் திரும்பி பெலிஸ்தியர்கள் மீது யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு நேரம் யாருக்கு நடந்துச்சு? இஸ்ரவேலுக்கு நடந்துச்சு. நாமும் ஒரு காலத்துல கிறிஸ்துவை அறியாதவர்களாய் பாவத்துல இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை அறியாதவர்களாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் பாவத்துல இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, எல்லா கணக்கும் போட்டுட்டு இருப்போம். பாவம் கணக்கு, புண்ணியம் கணக்கு, நம்ம செஞ்ச கணக்கு, நம்ம முன்னோர் செஞ்ச கணக்கு, நம்ம தாத்தா பாட்டி அதெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருப்போம்ல. அதனால எனக்கு இது ஒருவேளை நடக்குதுப்பா, இது இப்படி நடக்குதுப்பா, வாழ்க்கை சரி, இந்த இதுல இருக்கும்ல. இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு, எனக்காய் அவர் மரித்தார், என் சாபங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தினார், என் மீது இப்பொழுது பாவம் இல்லை, இந்த சைடு வந்தோடனே என்ன உண்டாகலாம்? நன்மை. எப்படியெல்லாம் உங்களுக்கு தீமை நடந்துச்சோ, எப்படியெல்லாம் நீங்க அடிக்கப்பட்டீங்களோ, எப்படியெல்லாம் உங்களுக்கு திருடப்பட்டுச்சோ, அதை காட்டிலும் மகிமையாய் இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு? நான் உங்கள் மீது நன்மையை கொண்டு வரும்படி உங்கள் மீது என்னவா இருக்கிறேன்? மகிழ்ந்து இருக்கிறேன். இப்போ ஒரு சாட்சி கேட்கலாம். சுத்தமா ரொம்ப உடம்பு முடியல. அவரை பார்க்கும்போதே எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அப்படியே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் என்னை நானே திடப்படுத்திட்டு நான் அவருக்காக ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் வேற ஒரு டாக்ஸி பேசி தான் அவருக்கு நான் தான் அதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி வச்சேன். நைட்டெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. பிள்ளைங்கிட்டலாம் சொன்னேன், ரொம்ப உடம்பு முடியலம்மா, அண்ணாவும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி யார் ரன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் பிரதர் சொன்னார், நமக்காகவே அவர் ஆண்டவர் உயிரோட வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அதையும் நான் திருப்பியும் ஊழியக்கார வாயிலிருந்து கூட இந்த வார்த்தைகள் வந்ததப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அவருக்கு மறுநாள் வரல. அவரு வராம அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் சுகப்படுத்தி நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் புதன்கிழமை வந்துட்டாரு. அதே மாதிரி சாரதா அவங்க எப்போ பாரு சாப்பிட்டு ஒரே வாங்கி எடுத்துனே இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு. இருந்தாலும் என்ன சாப்பிட விட மாட்டாங்க அவங்க பண்றது. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். அவங்க ஒரு 5 நாள் வரல. அப்புறம் புதன்கிழமைலேருந்து நல்லா இருக்கிறாங்க. சாப்பிடும்போது நல்லா ஒழுங்கா சாப்பிட்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமா இருக்கிறாங்க. நீ ப்ரேயர் பண்ண நல்லா தான் அவங்க ஈஸ்வரி அப்படின்னாங்க. நான் இல்லை, அது ஆண்டவர் தான் சொல்றது செய்யுது அப்படின்னேன். இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், ஊறுகாய். தினமும் 6 மணிக்கு இங்கே மீட்டிங் நடக்கும்.